பசிக்குது. சரி அக்காட்ட கேட்போம். எத்தி ஆஃபீஸ் அக்கா பசிக்குதா? வெயிட் பண்ணு, நான் செஞ்சிட்டு அக்கா. என்னக்கா சமைக்கிறேன்? நான் வந்துட்டு முட்டை கொத்து சாதம் செய்கிறேன். முட்டை கொத்து சாதம்? ஆமாடி. சரி நீ போ, நான் சமைச்சு கொண்டு வரேன். அக்கா எனக்கு இப்போயே வேணும், பசிக்குது. இப்போலாம் தர முடியாது. அப்பா எல்லாத்தையும் ரெடியாக செஞ்சுட்டாச்சு. போய் தண்ணியும். அக்கா இன்னும் என்ன பண்ணுறேன்? நான் கேட்குறேன். என்ன எடு அக்கா. இன்னும் என்னக்கா பண்ணுறேன்? உள்ள வெளியே வாக்க போகல. உள்ள உள்ள என்ன உள்ள பண்ணுறவா? வாக்கா. இவ்வளோ நேரம் முக்கிய செஞ்சு இவ்வளோ இதாக செஞ்சியா? ஒன்றும் செஞ்சு தரேன். புதுசாக தரேன். ஆமாம் அவ்வளோதான் முடிச்சு. உனக்கெல்லாம் போய் செஞ்சு தந்தேன். எதுவுமே என்கிட்ட கேட்காது. போய் நீனே செஞ்சு சமைச்சு சாப்பிடு. ஒரு மேக்கப் பண்ணி தெரிஞ்சு ஒரு சாப்பாடு செய்யறது என்னதான் அக்கா? இருடி நான் சாப்பிட்டு பார்க்குறேன். ஏய் நல்லா தானடி இருக்கு. அக்கா உனக்கு பிடிக்கலன்னு என்கிட்ட அப்படியே ஊட்டி விடாதக்கா. நீ சமைச்சதை முன்னே செஞ்சு பரவாயில்லக்கா. ஐயோ ஏன்னா நம்ம சாப்பிட நம்மளாலே சாப்பிட முடியாது. நம்மளாலே செய்யணும்னா பாவம் இல்லை. என்ன பாப்பா சாப்பிட்ட? ஆமாம் சமைச்சு தரது வச்சு நான் தனியாக முடிச்சுக்கிறேன். நீனே என்னமோ பேசுன, போய் நீனே சமைச்சு சாப்பிட்டுக்க வேண்டியதுதானே? எனக்கு சமைக்க தெரியாதனால சோறு சாப்பிட்டு தனியாக குடிச்சு இது பார்த்தேன். ரொம்ப உரப்பு இருக்கு. நல்லா வேலை நீ செய்யவே செய்யாது. சரி பரவாயில்ல, நான் போய் இதை ஆர்டர்லேயே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுருக்கிறேன். கழுவிட்டு ஏ பாப்பா நீ நல்லா இல்லைன்னு இல்லை, உனக்காக நான் வகை வகையாக சமைச்சு வச்சுருக்கேன். அடுத்து என்ன பண்ண போதும் தெரிஞ்சிடும். இங்கே வா, என்ன சமைச்சிருக்கேன்னு பாரு. வா வந்து பாரு. இங்கே பாரு, சாதம் இருக்கு, பழைய கஞ்சியும் இருக்குது, அப்புறம் கருணைக்கிழங்கு குழம்பும் இருக்குது, அப்புறம் உனக்கு பிடிச்ச கீரையும் இருக்கு. எனக்கு பிடிக்காத நீ செய்யறக்கா. என்னக்கா நீ நான் சொல்றது நீ செஞ்சீங்கன்னா நான் உன் கூட என்ன செஞ்சாலும் நான் சாப்பிடுவேன். நான் செய்யறதுதான் நீ செய்யணும். நீ மேக்கப் பண்ணி விட்ட, அது நல்லா இல்லை. ஊரில் இருக்கவங்க எல்லாரும் பார்த்து என்ன செஞ்சேன், ஏன் சாப்பிடாத கொடுத்தேன். அதே ஊரில் வந்து இன்னும் அதான் சாப்பிடல. அதை மட்டும் அந்த சாப்பிட்டு போயிட்டாங்க, எல்லாம் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. என் தங்கச்சி இந்த மாதிரி தான் இருக்குமான்னு சொல்லுங்க. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி அக்கா இப்படி தான் இருக்குமான்னு சொல்லுங்க.